ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இன்னொரு லேப்டாப்பில் எப்படி நெட்வொர்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒய்ஃபை மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கக்கூடிய இது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒய்ஃபை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் அதில் இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 லேப்டாப்லேயுமே நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய லேப்டாப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. இதே நெட்டு தான் நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் கனெக்ட் பண்ணிவிங்க. இதிலே அதே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதை ஷேர் பண்ணுறது, அதாவது ஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது. ஷேர் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது நெட்வொர்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2லேயுமே நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்க்டாப்பில் வச்சாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் பிசியில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே நெட்வொர்க்குங்கிறது இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போதே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிஸ்கவரிஸ் டேர்ன் ஆஃப்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது ஒரு சில இருக்கிறது இந்த மாதிரி காட்டா, மோஸ்ட்லி எல்லாமே டேர்ன் ஆன் தான் இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படியெல்லாம் ஆன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். 2 லேப்டாப்லேயுமே இதுக்கான ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஆன் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட ஒய்ஃபை காட்டும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஷேரிங்கரை செலக்ட் பண்ணிவிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேப்டாப்பில் பண்ணுங்கள். இதை சேம் லேப்டாப்லேயும் பண்ணுங்கள். இதில் ஒய்ஃபை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஷேரிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இதில் ப்ரைவேட்னு இருக்கும். ஒரு சில ஓஎஸ்க்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ன் ஆன் ஃபைல் பிரிண்டிங் ஷேர் இருக்கும். இது எல்லாமே ஆன் பண்ணிவிங்க. எதெல்லாம் ஆஃபில் இருக்கோ அது எல்லாமே ஆன் பண்ணிவிங்க. அதுக்காக எல்லாத்தையும் ஆன் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் டேர்ன் ஆஃப் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஷேரிங் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இதே மெத்தடில் தான் இன்னொரு லேப்டாப்பில் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லேப்டாப்பில் நீங்கள் சேம் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம செகண்டரி லேப்டாப்பில் பார்ப்போம். ஸோ இதில் ஒய்ஃபை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிங்க. இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டு போங்க. ப்ரைவேட் போயிட்டு இதில் எல்லாமே ஆன் பண்ணிவிங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பாஸ்வேர்ட் ஷேரிங் ப்ரொடெக்ஷன் அதை ஆஃப் பண்ணிவிங்க. அதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் 2லேயுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக நெட்வொர்க்குள்ளே போய்க்கோங்க. 2 லேப்டாப்லேயுமே போய்க்கோங்க. லேப்டாப் ஆர் பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்க்டாப் தான் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துச்சு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ள சம்டைம்ஸ் யூசர் ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஷோ ஆகும். ஆனால் வேறு ஃபைல்ஸ் ஷோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைல்ஸை உங்களால் எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் இதுக்கான அக்சஸ் கொடுக்கல. ஸோ அது எப்படி கொடுக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த மெயின் லேப்டாப்புக்கு வந்துக்கோங்க. அதில் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஒய்ஃபைக்கு வந்தவங்க. இது நீங்கள் 2 லேப்டாப்லேயே கண்டிப்பாக பண்ணணும். ஒரு சில ஓஎஸ்க்கு இது வராது. அதாவது விண்டோஸ் 10 ஓல்டு வெர்ஷனுக்கு இது வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கும். அதை நீங்கள் ப்ரைவேட்டில் மாற்றிக்கோங்க. ஏங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்தால் இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யுவர் பிசி இஸ் ஹைடன் ஃப்ரம் அதர் டிவைஸ் ஆன் த நெட்வொர்க் கேன் நாட் பி யூஸ்டு ஃபார் பிரிண்டர் அண்ட் ஃபைல் ஷேரிங் போட்டிருப்பாங்க. பப்ளிக்கில் இருந்துன்னா, ப்ரைவேட்டில் இருந்துன்னா நீங்கள் ஃபைல் ஷேரிங் பிரிண்டிங் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரைவேட்டில் போட்டவங்க 2 லேப்டாப்லேயுமே. பட் என்னோடய லேப்டாப்பில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு லேப்டாப்பில் அது இல்லை. ஏன்னா அது ஓல்டு ஓஎஸ். அதனால் இப்போ நம்ம ஃபைல் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது இப்போ 2 லேப்டாப்லேயுமே ஃபைல் ஷேரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் என்னோடது, அதாவது இந்த லேப்டாப்போடது. இது அதர் லேப்டாப்போடது. அதாவது எந்த லேப்டாப் நம்ம ஃபைல் ஷேர் பண்ணணுமோ அந்த லேப்டாப்போடது. இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் காட்டும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் தான் காட்டும். இங்கே யூசர்ஸ் தான் காட்டும். இப்போது ஃபைலை எப்படி நம்ம இதில் அந்த லேப்டாப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த லேப்டாப்பில் இருக்கிற ஃபைலை எப்படி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பார்ப்போம். இதை மினிமைஸ் பண்ணிவிங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக நியூ ஃபோல்டருங்கிற ஒரு ஃபோல்டர் நான் இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போட ஷார்ட்ஸ் வீடியோவோட ஃபைல் தான் இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்.
ஸோ இதில் வந்து கிவ் அசஸ்ன்றது எதை கொடுத்தவங்க, இதில் வந்து ஸ்பெசிஃபிக் பீப்புள் இருக்கும் எதை கொடுத்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா லினோவோன்றக்கும், லினோவாங்கிறது நீங்கள் வந்து ஓனர் தான், உங்களோட இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் பேர் தான் இதில் காட்டும். ஸோ இதில் வந்து ஆரோ இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் ரீடுன்றது ரீட் அண்ட் ரைட் கொடுத்துட்டு ஷேர் கொடுங்க. இதே மாதிரி அந்த லேப்டாப்லேயே வந்து பண்ணிவங்க. ஸோ டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் வந்து இப்போ அந்த லேப்டாப்பில் ஷோ ஆகும் கேட்டிங்க, கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற லேப்டாப். இதை ஓப்பன் பண்ணோன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபைல் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் யூசர்ஸ், இதில் லினோவோ டெஸ்க்டாப் நியூ ஃபோல்டர். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபைல் எல்லாமே ஷோ ஆகுது. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதை நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாமாங்கிறது. 100% காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை. பட் நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்டில் தான் இருக்கணும். ஒய்ஃபை கட் பண்ணால் இதுவும் கட் ஆகிடும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிப்போம். மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபைல், ஐ திங்க் இது ஆடியோன்னு நினைக்கிறேன், இந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி இதில் வந்து காப்பி கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபைல் வந்துடுச்சு. இது ஓப்பன் ஆகும் பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். பட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலை. இப்போ நம்ம வந்து மெயின் லேப்டாப்லேருந்து இந்த லேப்டாப் நம்ம வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேப்டாப்லேருந்து அந்த லேப்டாப்புக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சேம் டைம் வந்து இந்த லேப்டாப்பில் ஃபைல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நான் அதுக்கு எக்ஸாம்பிளாட்டு இந்த ட்ரான்ஸ்மேக்ங்கிற சாஃப்ட்வேரோட செட்டப் ஃபைல் வச்சுருக்கேன். ஃபோல்டரோட தான் வச்சுக்கேன். நீங்கள் ஃபைல் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோல்டரோட தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃபைலும் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதாவது இந்த ஃபைலுக்கு அந்த அக்சஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் ஃபோல்டராக தான் கொடுக்க முடியும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வித்துன்னு இருக்கும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் பீப்புள் இருக்கும். இதில் வந்து ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி ஒன் இருக்கும். இதை கொடுத்துட்டு ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்து ரீட் அண்ட் ரைட் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் அதை வந்து எடுத்துக்க முடியும். சேம் டைம் அதில் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபைல் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் பண்ண முடியும். ஷேர் கொடுத்துவோங்க. இதில் வந்து டன் கொடுத்துவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த லேப்டாப்பில் கொடுத்த அக்சஸ் கொடுத்த அந்த ஃபைலை நம்ம வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதாவது காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் ஓகே, இந்த ஃபோன் யூசர்ஸ் சிம் டெஸ்க்டாப் ட்ரான்ஸ்மேக், இதில் வந்து ரீட்மிங்கிற ஃபைலை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சைஸ் அதிக வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. இப்போ பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்லேயுமே நம்ம காப்பி பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னோடய லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணால் இந்த ரீட்மி ஓப்பன் பண்ணுவோம். டபுள் டேப் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். சேம் டைம் நீங்கள் வந்து அந்த இதில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணவும் செய்யலாம். அதாவது இதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் போட்டு இதை கொடுத்தேன்னா நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போது அந்த லேப்டாப்பில் வந்து இதே எது சேவ் ஆகிருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்மேக் இதில் ரேட்மி இங்கே பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபைலில் தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆடியோவை நம்ம அதை ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, இதில் வந்து ஆடியோ ஓப்பன் ஆகுது. சேம் டைம் வந்து எல்லா ஃபைலுமே இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அக்சஸ் பண்ணிடுறோம், இல்லை பிறகு அந்த ஃபைல் அக்சஸ் கொடுக்கண்டாம், அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும், அல்லது ஆல்ரெடி அக்சஸ் கொடுத்தா ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அக்சஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் அக்சஸை வாங்கிடணும். ஷேர் வித்துட்ருக்கோம், அதை கொடுத்துட்டு ஸ்டாப் ஷேரிங் இருக்கும், அதை வந்து கொடுத்துவோங்க. இப்போது நம்ம வந்து அந்த நெட்வொர்க்கில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அதோட அக்சஸ் வந்து போயிடுச்சு, அதை வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இந்த லேப்டாப்லேருந்து நீங்கள் அக்சஸ் கொடுத்ததை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோல்டருக்கு வந்து அக்சஸ் கொடுத்தா இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிவ் அக்சஸ் டூன்னு கொடுத்துட்டு ரிமூவ் அக்சஸ் கொடுத்தவங்க. ஸோ அவ்வளோதாங்க இதை வந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இந்த லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெட்வொர்க் இது வந்து வேறு யூசர்ஸ் லினோவோ டெஸ்க்டாப் இங்கே பார்த்திங்கன்னா அக்சஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து கொடுக்குறது,
அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே இதான் மெத்தடு. இதை மாதிரி தான் நம்ம வந்து லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் போட்டு தான் பண்ணணும். கரெக்டாக ஐபி அட்ரஸ் போட்டால் மட்டும்தான் இதை வந்து லிங்க் ஆகும். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்ம ஒயர்லெஸ் மூலமாட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது லேப்டாப் டு லேப்டாப் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிங்க. மறந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.